சென்னை கதிர்வேடு பகுதியில் இயங்கி வரும் நிகோலா கல்வி மற்றும் ஆராய்ச்சி நிறுவனத்தில் தொழிற்பயிற்சி பெற்ற மாணவர்கள் 10 நிமிடங்களில் இருசக்கர வாகனத்தை தனித்தனியாக பிரித்து மீண்டும் ஒன்று சேர்த்து சாலையில் இயக்கி சாதனை படைத்துள்ளனர். திறன் மேம்பாட்டு பயிற்சி திட்டத்தின் கீழ் பயிற்சி பெற்ற 20 மாணவர்கள் 10 இருசக்கர வாகனங்களை 10 நிமிடங்களில் தனித்தனியாக பிரித்து மீண்டும் சேர்த்து இயக்கினார்கள். இந்த சாதனையை ஆசிய புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸ் அமைப்பு அங்கீகரித்து சான்றிதழ் வழங்கியுள்ளது. சென்னை வியாசர்பாடியில் சிறுவன் உட்பட 3 நள்ளிரவில் கத்தியால் தாக்கிய கும்பலை போலீசார் கைது செய்தனர். வியாசர்பாடி மூர்த்திங்கர் நகர் பகுதியைச் சேர்ந்த 17 வயது சிறுவனை இரவு 11 மணியளவில் கத்தியால் தாக்கிய கும்பல் தடுக்கச் சென்ற அவரது உறவினர்களையும் தாக்கிவிட்டு தப்பிச் சென்றது. விசாரணையில் தனது நண்பர் ஒருவரை தாக்கி அவரிடம் இருந்து 2000 ரூபாய் பணத்தை சிறுவன் பறித்து வந்ததாகவும் இதனால் ஏற்பட்ட பகையிலே அவர் தாக்கப்பட்டதாகவும் தகவல் வெளியானது. சம்பவம் குறித்து தீவிர விசாரணை நடத்தி வந்த போலீசார் வியாசர்பாடி சத்தியமூர்த்தி நகர் பகுதியைச் சேர்ந்த 4 கைது செய்து தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.